பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே இது மிகவும் முக்கியமான பிரபந்தமாகவும் இது சாமவேதத்தினுடைய சாரமாகவும் கொண்டாடப் பெறுகின்றது. அருளிச் செயலில் இது சாரம் என்றே அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் அருளிச் செய்கிறார். அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு ஆச்சாரியர்களுடைய செய்த தனியன்கள் என்பவற்றை நாம் அனுபவித்து வருகின்றோம். தனியன்கள் என்றால் அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த அந்த கர்த்தாவான அதாவது வக்தாவான ஆழ்வாருடைய பெருமை, அதற்கு பிறகு அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை, அந்த திவ்ய பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய பெருமை என்று இப்படியாக இவற்றையெல்லாம் கொண்டாடி சொல்லுவதுதான் தனியன் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு முறை அந்த திருவாய்மொழி பாசுரங்களை அனுசந்திக்கும் பொழுதும் முதலிலே இந்த தனியன்களை அனுசந்தித்து விட்டு பிறகுதான் திருவாய்மொழி பாசுரங்களை ஓதுவது என்கின்ற மரபு எல்லா இடங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. மற்ற எந்த திவ்ய பிரபந்தத்திற்கும் இல்லாத சிறப்பாக திருவாய்மொழிக்கு மட்டும் 6 தனியன்கள் அமைந்துள்ளன. முதல் தனியன் வடமொழியிலே அமைந்தது, ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்தது. அதற்கு அடுத்தபடியாக 2வது தனியன், அது திருவழுதி நாடென்றும் என்று தொடங்குகின்ற தனியன், அது ஈஸ்வர முனிகள் அருளி செய்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மனத்தாலும் வாயாலும் என்று ஒரு தனியன், அது சொட்டை நம்பிகள் அருளி செய்தது என்று குறிப்பிட பெற்றிருக்கிறது. மேலே ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் என்ற தனியன் அனந்தாழ்வான் அருளி செய்தது. அதற்கு பிறகு பராசர பட்டர் அருளி செய்ததாக 2 தனியன்கள் பார்க்கப்படுகின்றன. வான்திகழும் சோலை மதுளரங்கர் வன் புகழ்மேல் ஆன்ற தமிழ்மர்கள் 1000 என்று திருவரங்கனை குறித்தே 1000 பாசுரங்களையும் நம்மாழ்வார் அருளி செய்தார் என்று அருளி செய்து, அதை ஈன்ற முதல் தாய் சடகோபன், அதை வளர்த்தவர் இதத்தாய் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் என்று அவருடைய பெருமையை பகரும் வண்ணமாக அந்த தனியன் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக 6வது தனியன், அதுவும் பராசர பட்டர் அருளி செய்தது. இந்த திருவாய்மொழியிலே என்ன இருக்கிறது, என்ன விஷயம் கூறப்படுகிறது என்றால் இந்த திருவாய்மொழியிலே அர்த்த பஞ்சகம் கூறப்படுகிறது என்று காட்டி அருளுகிறார் பராசர பட்டர். அதாவது திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அது முழுவதும் அர்த்த பஞ்சகத்தினுடைய விளக்கம்தான் என்று தெரிவிக்கின்றார். அர்த்த பஞ்சகம் என்றால் என்ன என்றால் 5 பொருள்கள், மிகவும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய பொருள்கள். எந்த ஒரு நூலை படித்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதில் 5 பொருள்கள் தான் தெரிவிக்கப்படுகின்றன என்று இப்படி காட்டிக்கொண்டு போவார்கள் ஆச்சாரியர்கள். அதாவது நாம் அடைய வேண்டிய பகவானுடைய தன்மைகள், அடுத்தபடியாக அடையப்படுகின்ற நாம் எப்படிப்பட்ட தன்மை உடையோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவனை அடைவதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொள்ள வேண்டும், 3வதாக அப்படி அடைய முடியாமல் தடுப்பது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தபடியாக அடைந்தால் நாம் கிடைக்கக்கூடிய நமக்கு பேறு பலன் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வடமொழியிலே சொல்லுகின்ற பொழுது பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனः பிராப்தி உபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிச்ச என்று 5ஆக காட்டி வதந்தி சகலா வேதாக, இந்த 5 விஷயங்களைத்தான் எல்லா வேதங்களும் தெரிவிக்கின்றன.
சேதிகாச புராணகாக, இதிகாச புராணங்களை சொன்னவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். முனையஷ்ச மகாத்மானா, முனையா என்றால் ரிஷிகளும் கூட இதைத்தான் தெரிவித்தார்கள். மகாத்மானா, மகாத்மாக்களும் இதைத்தான் தெரிவித்தார்கள். வேத வேதார்த்த வேதினா, வேதத்தையும் வேதத்தினுடைய உட்பொருள்களையும் உணர்ந்தவர்கள் அவர்களும் இதைத்தான் தெரிவித்தார்கள் என்று இப்படி அந்த ஸ்லோகமானது தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு புராண ஸ்லோகம். இதில் மகாத்மானஹா அபி வதந்தி என்று மகாத்மாக்களும் இதைத்தான் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மகாத்மாக்கள் என்றால் யார் என்ற கேள்வி நமக்கு ஏற்படுகிறது. முனையகா என்றால் முனிவர்கள், அது வியாசர், பராசரர், வால்மீகி போன்ற முனிவர்கள் என்று சொல்லிவிடலாம். மகாத்மாக்கள் என்றால் யார் என்றால் அது தனிப்பட்ட ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு ஆழ்வார்களைத்தான் மகாத்மாக்கள் என்று இந்த ஸ்லோகம் காட்டுகிறது என்று பெரியோர்கள் விளக்கமளிக்கிறார்கள். அதாவது ஆழ்வார்கள் அவர்கள் எல்லாம் கண்ணன் என்றிருந்தவர்படியினாலே, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா என்று கண்ணபிரான் கீதையிலே தெரிவித்திருக்கின்றபடியினாலே, எல்லாம் வாசுதேவனே என்று கொள்ளுபவன் எவனோ அவன்தான் மகாத்மா என்றால், உண்ணுஞ்சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று இருந்தவர் நம்மாழ்வார் ஆகையினாலே, அப்போ நம்மாழ்வார் தான் மகாத்மா என்று நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட மகாத்மாவும் அர்த்த பஞ்சகத்தைத்தான் தெரிவிக்கிறார் என்று அதை காட்டுகிறார் பராசர பட்டர் இந்த தனியனிலே. மிக்க விரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியன் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதுங் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். குறுகையர்கோன் திருக்குறுகுறிலே அவதரித்தவரான நம்மாழ்வார், அவர் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்தம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்றால் யாழினிசை வேதம் என்கின்றார். யாழினிசை வேதம் என்றால் யாழிலே மீட்டு அது இசையிலே கூட்டி சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கும். நம்மாழ்வாரே தம்முடைய திருவாய்மொழியை பன்னார் பாடல் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். குழலின் மலியச் சொன்ன 1000 என்கிறார். அதனாலே இது யாழை காட்டிலும் இனிமையாக இருக்கக்கூடியது. அல்லது யாழிசை வேதம் என்கிறது சாமவேதம். ஏனென்றால் சாமவேதத்தை யாழிலே தான் கொண்டு மீட்டுவார்களாம். அப்படிப்பட்ட யாழினிசை வேதம், அதனுடைய இயல் என்றால் அதனுடைய ஒரு தமிழ் வடிவம்தான் இந்த சாமவேதத்தினுடைய சாரம்தான் திருவாய்மொழி. அது எதை தெரிவிக்கிறது என்றால் மிக்க இறைநிலை, மிகவும் உயர்ந்ததான பரபிரம்மஸ்வரூபம், பகவானுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறது. இரண்டாவதாக மெய்யாம் உயிர்நிலை, ஜீவாத்மா உயிர்நிலை என்றால் நம்போன்ற ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்களுடைய தன்மைகள் என்ன, பரம்பொருள் அவன் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், அவன் எல்லாவற்றையும் தனக்கு உடைமையாக உடையவன் என்று அவனுடைய தன்மையை தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட பகவானுக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் உடைமை பொருளாய் அடிமைப்பட்டவர்களாய் அவனுக்கு தொண்டு செய்ய ஏற்பட்டவைகளாய் இருப்பவை என்று ஜீவாத்மாக்களை தெரிவிக்கிறார். ஆகினாலே மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி என்னால் அவனை அடைவதற்கு சரியான வழி எது என்றால் அது அவனுடைய அருள். அதைத்தான் கழல்கள் அவையே சரணாக கொண்டா என்று புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பல பல பாசுரங்களிலே எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமடைந்து அவனையே உபாயமாக கொள்வதுதான் சரியான வழி, அவனை அடைவதற்கு தக்க நெறி என்று அதை காட்டினார். அதற்கு மேலே தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, அந்த எம்பெருமானை நாம் அடைய ஒட்டாமல் நம்மை தடுப்பது எது என்றால் அதுதான் ஊழ்வினை. நாம் பண்ணியிருக்கிற பாபங்கள், அதனாலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உலகியல் தொடர்பு, பிரகிருதி சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். போய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்கு உடம்பு என்று திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே காட்டினார் ஆழ்வார். ஆகினாலே இது தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை என்றால் அதுதான் நம்மை பகவானை அடையவட்டாமல் தடுக்கக்கூடிய விரோதி என்று அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே காட்டியிருக்கிறார். அதற்கு மேலே வாழ்வு, வாழ்வு என்றால் அந்த எம்பெருமானை நாம் அடைந்தோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு, அந்த பயன் எப்படிப்பட்டது என்றால் அது அந்தமில் பேரின்பம் என்று, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று நம்மாழ்வார் அந்த பேற்றை தெரிவிக்கின்றார். அப்படி அடைந்தால் எல்லையற்ற ஆனந்தம், மகிழ்ச்சியே வடிவெடுத்ததாக இருக்கக்கூடியதாய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பேரு கிடைக்கிறதே, அதுதான் உயர்ந்த வாழ்வு. அந்த வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் என்று நம்மாழ்வார் இந்த 5 விஷயங்களைத்தான் திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார் என்று இப்படியாக மிகவும் அற்புதமாக ஆச்சாரியர் காட்டியிருக்கிறார். அது திருவாய்மொழியிலே எல்லா பாசுரங்களிலேயும் இந்த விஷயங்கள் காட்டப்படுகிறது என்றாலும் குறிப்பாக சில சில பாசுரங்களை எடுத்து அழகிமணவாள பெருமாள் நாயனார் என்பவர் 40 திருவாய்மொழிகள், அதாவது
40 பதிகங்களை எடுத்து இவையில் உயர்திணை அணை 1 என்று 4 திருவாய்மொழிகள் அது பரஸ்வரூபத்தை சொல்லுகிறது. பயில் ஏறு கண் கரு என்று 4 திருவாய்மொழிகள் அவை ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்கின்றன. எம்மா ஒழிவில் நெடுவை என்ற 4 திருவாய்மொழிகள் அது உபாய ஸ்வரூபத்தை அதாவது பலஸ்வரூபத்தை தெரிவிக்கின்றன. அதற்கு மேலே நோற்ற நாளும் என்ற நோற்ற ஆறா மாநில பிறந்து என்கிற 4 திருவாய்மொழிகள் அது எதை தெரிவிக்கிறது என்றால் உபாய ஸ்வரூபம் அந்த எம்பெருமானை போய் நாம் அடையக்கூடியது. வீடு சொன்னால் ஒரு கொண்ட என்கின்ற 4 திருவாய்மொழிகள் அது விரோதி ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது என்று இப்படி 20 திருவாய்மொழிகள் அதாவது 200 பாசுரங்களிலே இந்த அர்த்த பஞ்சகத்தை குறிப்பாக தெரிவித்த நம்மாழ்வார் மேலே 800 பாசுரங்கள் 80 பதிகங்களாலே இதை விரித்துரைக்கிறார். ஆகினாலே திருவாய்மொழி முழுவதும் அர்த்த பஞ்சகத்தினுடைய சாரம் என்று இப்படி ஆச்சாரியர்கள் மிக விரிவாக காட்டியிருக்கிறார்கள். அது அத்தனையும் சேர்த்து சுருக்கமாக நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை ஒரே பாட்டிலே இந்த 5 பொருள்களைத்தான் இந்த திருவாய்மொழி தெரிவிக்கிறது என்று இப்படி ஒரு தனியன் அருளி செய்தார். ஆஹா, திருவாய்மொழிக்கு அமைந்த தனியன்கள் 6 தனியன்களையும் நாம் ஒருவாறு பார்த்து விட்டோம் என்றே சொல்லலாம். இந்த தனியன்களுக்கு கூட மிக விரிவான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார் பிள்ளைலோகஞ்சியர் என்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் இந்த திருவாய்மொழியினுடைய பெருமையை சொல்கின்ற பொழுது அவர் ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார். திலது உலகுக்கான திருவேங்கடத்தானே அலகில் புகழ் அந்தாதி 1000ம் உலகில் உரைத்தான் சடகோபன் உத்தமர்கள் நெஞ்சில் விரித்தான் பெரும்பூதூர் வேந்து என்று இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களும் திருவேங்கடமுடையான் விஷயமாக அதை உரைத்தார் நம்மாழ்வார், அதை விரித்துரைத்தார் ஸ்ரீ ராமானுஜர் என்று இப்படியாக ஒரு அற்புதமான பாசுரத்தை பிள்ளலோகஞ்சியரும் காட்டுகின்றார். முதலிலே சொன்ன அந்த 6 தனியன்கள் அதை நாம் அனுசந்தித்து விட்டு மேலே திருவாய்மொழி அனுபவத்தை நாம் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு பாசுரமாக நாம் பார்த்து கொண்டு அந்த திருவாய்மொழி ஆகிற ஒரு பெரிய கடல் திராவிட வேத சாகரம் என்று நாம் நாதமுனிகள் அருளி செய்தாரே அந்த கடலிலே நாம் இறங்கி அனுபவிக்க வேண்டும். அதற்கு நமக்கு எல்லாம் வல்லவனான அந்த எம்பெருமானுடைய திருவருளும் அந்த நம்மாழ்வாருடைய திருவருளும் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவருளும் நமக்கு நிச்சயம் இருக்க வேணும். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.